ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வானலில் 1 கிலோ மைதா வந்து ஜலிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம மாவை வந்து பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி வந்து ஒரே அடியாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து தண்ணியாக ஆகாமல் நம்ம நினைக்கிற பதத்துக்கு கரெக்டாக பிசைஞ்சு எடுக்க முடியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். நம்ம எந்த அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு வந்து சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், மாவெல்லாம் மொத்தமாக ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தி நம்ம வந்து மாவை பிசையும் போது மாவு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது வந்து நம்ம மாவு தட்டும் போது அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. எந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மாவு பிசைஞ்சாச்சு. மேலே வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மாவு வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து பருப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கிலோ மாவுக்கு 1 கிலோ பருப்பு எடுத்துருக்கேங்க. பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். இப்போ ஊற வச்ச பருப்பை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போது லைட்டாக கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மைதாவில் சேர்த்துருக்கோம், இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து சேர்க்கறதுனால நம்மளோட ஸ்வீட் வந்து ரொம்பவே சூப்பராக அந்த ஸ்வீட்னஸ் தெரியும். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து 3 விசில் விட்டேன். பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த பருப்பை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மாவை வந்து அரைச்சிக்கலாம். அதாவது பருப்பை வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து மாவு அதிகமாக பருப்பு வந்து எடுத்துருக்கிறதுனால நான் வந்து கிரைண்டரில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒவ்வொரு வாட்டி அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒன்றா மதியமாக மஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் மஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேங்க. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 மீடியம் சைஸ் தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். 1 கிலோ பருப்பு, 1 கிலோ மைதா, 3 மீடியம் சைஸு தேங்காய், 1 கிலோ வெல்லங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மஞ்சு வந்ததும் நம்ம மாவை வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவும் அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பருப்பு அரைக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் வெல்லமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ மொத்தமாக எல்லா மாவும் அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட பருப்பு பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்படி உங்களுக்கு வாழை இலை வந்து கிடைக்கலனா எண்ணெய் கவர் இல்லை பட்டர் ஷீட்டு எது கிடைக்குதோ அதை எடுத்து இந்த மாதிரி மேலே ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிட்டு மைதா பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா அருமையாக ஊறி வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி நல்லா கை வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட பூரணத்தை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றியும் கவர் பண்ணிக்கலாம்.
கவர் பண்ணிட்டு இப்போது திரும்பவும் ஆயில் தொட்டு நம்ம தட்டிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தட்டி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து தட்டி எடுத்திருக்கேன். இப்போ வந்து தோசைக்கல் வந்து சூடாயிடுச்சு. அது மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த போலியை வந்து சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில், அதாவது சிம்மில் வந்து வச்சுக்கோங்க. உங்கள் அடுப்போட ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு தீயாமல், அதை கருகாமல் நம்ம திருப்பி திருப்பி போட்டு போலியை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா மைதாவும் வெந்து வந்திருக்கணும். அதே சமயம் கருகிடவும் கூடாது. பார்த்து பொறுமையாக சுட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்மளோட போலி பார்த்திங்கன்னா நல்லா பூரி மாதிரி உப்பி அவ்வளோ அழகாக வெந்து வந்தது, சாஃப்டாக இருந்ததுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துட்டு நம்மளோட போலி வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து ஒன்று வந்து இந்த மாதிரி பிரித்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.